இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வயசான பாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமா ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நான் எம்ஜிஆருக்கு தான் போட்டாங்க. ஒரு இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 36 வருஷம் ஆகுது. அந்த 36 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே அவர் வந்து வயசானவங்க மனசை நினைச்சுக்கிறாரு. அப்படியே அவருக்கு அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டோமா அவரோட கதை கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஸ்ரீலங்கன் மலையாளியே தான் பிறந்து வளர்ந்துருக்காரு. அந்த அவங்க அப்பா இறந்து போனாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தை குடிபெயர்ந்து வந்திருக்காங்க. கும்பகோணம் குடிபெயர்ந்து வந்தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வழிவகையுமே இல்லை வாழ்றதுக்குங்கும் போது ஒரு சிறிய ஒரு நாடக கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சைடு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக உள்ள நுழையிறாரு. இவர் பார்க்க அழகா நல்லா பொண்ணு மாதிரி இருந்தனால பொம்பளை கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. பொண்ணு வேஷம் தான் கொடுத்துருக்காரு. பொண்ணு வேஷம் போட்டு நடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட வாழ்வாதாரம் நடத்தியிருக்கிறாரு. அவர் வந்து படிக்க வழி இல்லை, வாழ்க்கை நடத்துறதுக்கே வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் வளர்ந்துருக்காரு. சாப்பிட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அப்படி வளர்ந்துட்டு இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரி குமாரின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தில் நடிக்கிறது வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே வெறுத்து போய் நம்ம இங்கே வாழவே வேணாடா, நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம், பஞ்சம் தாங்கலை, பஞ்சம் தலை விரிச்சு ஆடுதுன்ற சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நண்பர் அப்படிங்கிற உதவி செய்கிறாரு. அவர் யாருன்னு சொல்லிட்டோம்னா நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா தான் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதியும் எம்ஜிஆரும் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அந்த காலகட்டங்களில். அவங்க நண்பர்களாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மந்திரி குமாரிங்க கூடிய ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. நடிச்சாடி வந்து பார்த்தீங்கன்னா படம் மாபெரும் ஹிட்டு. படம் நடித்து படம் ஹிட் ஆனாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட வாழ்க்கையில் எல்லாமே அப் தான். அவர் வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகம் தான். ஓகேங்களா? அவர் ஏறுமுகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டிஎம்கே பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து டிஎம்கே பார்ட்டி வந்து இவரையும் வளர்த்தி விடுது. இவர் வந்து டிஎம்கேவையும் வளர்த்து விடுறாரு. இவர் இருந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்குது. இவர் பிரிஞ்சு வரும்போது தனக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார் ஏடிஎம்கேன்ட்டு. அந்த ஏடிஎம்கே கட்சியே இவர் இருந்த வரைக்கும் எல்லாமே வெற்றி தான். இவர் இருந்த வரைக்கும் இவர் உயிரோடு இருந்த வரைக்கும் இவர் போட்டியிட்ட அனைத்து தேர்தலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் முதலமைச்சர் நடந்திருக்காரு. ஆப்போசிட்டில் எந்த லீட் பார்ட்டியாக இருந்தாலுமே இவர் அனைவரையுமே ஜெயிச்சு வாழ்ந்துருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி இருந்த ரூலிங் பார்ட்டியான காங்கிரஸ் வந்து ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சத்துணவாக மாற்றுறாரு. மதிய உணவுங்கிறத சத்துணவாக மாற்றுறாரு. சத்துணவாக மாற்றி சத்தான விஷயம் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து மக்கள் இந்த மாதிரி செய்யணுன்னு உடனே அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அரசாங்கத்துக்கு இவ்வளோ செலவாகும், ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ செலவாகுதுனப்ப உடுங்கியா நான் பசியில் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன், அந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது, எல்லாருக்கும் சாப்பாடுங்கிறது போய் சேருன்னு சொல்லியிருக்கிறாரு. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். இவர் வந்து எந்த பொண்ணு பின்னாடியும் போக மாட்டார். இவரை தான் வந்து எல்லா ஹீரோயினுமே அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் எல்லா கதையிலுமே நடிச்சிருப்பாரு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து அனைவருக்குமே உதவி பண்ணுற மாதிரி நடிச்சிருப்பாரு. இவரை பார்த்தாலே வந்து இவர் நம்மளுக்கு ஏதோ உதவி பண்ணுவார்னு சொல்லி ஒரு தேடி நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அப்படி தேடி போனவங்க எல்லாருமே உதவி பண்ணிக்கிறாரு. ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஏதோ ஒரு கடைக்கோடி மூலையில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டை வந்து இவரை பார்க்கறதுக்கு வந்து 2 நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. சரி இவன் பொதுவாகவே ரசிகர்கள் வந்தாங்கன்னா வெளியில் தங்கிட்டு ஒரு அரை மதியானம் இருந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவாங்கன்ட்டு இவர் வந்து 2 நாளாக தங்கியிருக்கவும் அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சப்ப இந்த மாதிரி எங்கள் பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கை வந்தாராம். பத்திரிக்கை வாங்கிட்டு இவர் அனுப்பி விட்டுட்டு அந்த கல்யாண தேதி அன்னைக்கு இவர் நேரில் போனாராம். ஒரு கடைமட்ட தொண்டனாக இருந்தாலும் கடைக்கூடி ரசிகனாக இருந்தாலும் அவருக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அந்த கல்யாணத்துக்கு இவர் போயிருக்கிறாரு. அதே மாதிரி இவர் பார்க்க போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிஜ வாழ்க்கையிலும் கூட நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் யார் பார்க்க வந்தாலும் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு வாங்க, சாப்பிட்டு வந்தாட்டி பேசலாம் சொல்லுவாராம். இவர் அந்தளவுக்கு வந்து ஒரு மனுஷன் பசியோடு இருக்கக்கூடாது, தன்னை தேடி வரவங்களாம் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. அந்தனால தான் வந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆரை பார்க்க போனால் சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் அவர் கொடுத்துருவாருன்னு சொல்லி பெரும்பாலான மக்கள் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்ந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்த வாட்டியுமே கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதைச்ச வாட்டி அந்த சமாதியில் வந்து டிக்குன்னு சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு அப்படின்றது கூட ஒரு ரூம் வர வதந்தி அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சு. அவர் வாழும்போது வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லை, இன்னும் ஒரு 100 வருஷம் ஆனாலும் சரி அந்த எம்ஜிஆர் அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் இமேஜ் தான். அவர் கடவுள்கிட்ட வர வாங்கி பிறந்தாரோ என்னமோ தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு மேலே தான் ஹீரோவாகவே அறிமுகமானார். அப்படி ஆன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான முறையில் தான் வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்திருக்குது அவருக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜானகி அம்மாள் அப்படிங்கக்கூடிய ஒரு மனைவி இருந்திருக்கிறாங்க. அவருக்கு வந்து குழந்தைகள் அப்படிங்கிறது கிடையாது. அவருக்கு வந்து குழந்தைகள் அப்படியே அவர் பார்த்ததே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ரசிகர்களையும் தன்னுடைய தொண்டர்களையும் தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாக பாவிச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு தான் நிறைய செஞ்சுருக்கிறாரு. எத்தனையோ மகத்தான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படிலாம் அவர் வாழ்ந்துட்டு தான் போயிருக்கிறாரு. இன்னும் 100 வருஷம் கழிச்சுனா எம்ஜிஆர் அப்படிங்கிறது ஒரு தனி இமேஜ் தான், தனி பிராண்டு தாங்க.